அப்புறம் லாக்டைனில் பஸ் ஓடல அப்படின்னா பிரச்சனைகள் காரணமாக வர முடியாது இருந்தது. இன்றைக்கு கூட நான் வரணும்னு நினைக்கல. கர்த்தருடைய சித்தம் இதுதான். இன்னைக்கு நான் இங்கே வரணும், உங்கள் மத்தியில் உங்களோட பேசணும். ஆண்டவர் எனக்கு அநாதி தீர்மானமாக இருக்குது. அப்படின்னால நேற்று நைட்டு தான் சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் எப்படியா நாளைக்கு வருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலோட யோசனையாக இருந்து திருப்பியும் ஆண்டவருடைய ஸ்தானத்தில் ஜெபித்து கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் கொண்டு வந்த நினைக்கும் போது உங்கள் முகத்தை பார்க்கும்போது என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லாமல் இருக்க முடியல. கூடாதபடி நன்றியை சொல்லி என்னுடைய வார்த்தை நான் ரொம்ப நீளமாக உங்களுக்கு செய்தியை கொடுத்து உங்களை ரொம்ப நாங்கள் நேரத்தை வேஸ்ட் ஆக மாட்டேன். சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு எந்த காரணம் சொல்லணுமோ அதை மட்டும் கொஞ்சம் சொல்லி சுருக்கமாக முடிச்சிருவேன். அதனால் எல்லாரும் கொஞ்சம் கவனமாய் தூக்கம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கிறது என்னது கொஞ்சம் செய்தி இருந்தாலும் சரி, அந்த செய்தி ஒரு செய்தியாக இருந்தாலும் உங்கள் இருந்ததில் பதியணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதனால் இன்னைக்கு நான் ரொம்ப இல்லை, ஒரு கொஞ்சம் தான் எல்லாரும் கவனமாக கவனிங்க. இந்த நாட்டோட எங்கள் சபையில் இருக்க ஞானமா சிஸ்டர் அம்மா கூட என் கூட ஆராய்ச்சி எங்கள் சபையில் உள்ளவங்க, அவங்க 2 பிள்ளைகள் வந்திருக்காங்க. நாங்கள் இந்த ராஜேஸ்வரி கூட ரொம்ப சோகமாக இருந்த சூழ்நிலையில் அவங்க ஆதியில கிறிஸ்தவங்க இல்லாட்டும் கூட நல்லா சோமனி இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறி இருக்காங்க. ஆண்டோடைய பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படிதான் ஆத்மாக்களை என்ன செய்யணும், ஆதாயப்பட்டவங்களாய் காணப்படணும். ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க இருந்த நிலையிலே இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு வீட்டில் ஒரு செடியை வச்சு வளர்க்குறீங்க, அந்த செடிக்கு தண்ணி ஊட்டி நீங்க வளரவே செய்யலைன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன இலக்கிட்டு இன்னொரு பண்ண போடுவீங்க, அப்படிதானே? அதே மாதிரி ஏசப்பா உங்களை ஆலயத்தில் கொண்டு அவங்க செய்தி கொடுத்தது உங்களுக்கு கண்ணியை ஊற்றி வளர்க்கும் போது நீங்களும் என்ன செய்யணும், அவருக்கு கனி கொடுக்கணும். கனி கொடுக்கலாட்ட கனி கொடுக்காத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கறையில் போடப்படன்னு சொல்லியிருக்கிறாரு. கனி கொடுக்கறதுன்னு என்ன, உங்க வாழ்க்கையை நீங்க கனி உள்ள வாழ்க்கையை மாற்றணும். அந்த கனி அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், உபயோகப்படணும். இந்த கனியின் மூலம் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்க மத்தியில என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, இந்த வருஷத்துல ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரையும் அநேக துக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள் மத்தியில தான் நம்ம என்ன செஞ்சு வந்திருக்கோம், கடந்து வந்துட்டே இருக்கிறோம். நம்மளோட இந்த வருஷத்தை ஆரம்பித்த அநேக ஆத்துமாக்களை இந்த வருஷத்துல இறுதியை காண முடியாதபடி தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசித்திருக்காங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை நினைச்சிருக்காரு, கிருபையா இரக்கமாய் நம்மளை நினைச்சாரு ஜீவனோடு காத்து வந்திருக்கிறாரு. அந்த தேவனுக்கு நாம என்ன செய்யணும், நன்றி உள்ளவர்களாக என்ன செய்யணும், காணப்படணும். இந்த நாட்கள்ல இந்த வேளையில நீங்க இங்க இருக்கிறதுல யாரெல்லாம் எனக்கு எந்த துக்கமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாடுகளும் இல்லை என்னுடைய குடும்பத்துல அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக 3 பேர் சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருடைய குடும்பங்களிலையும் அநேகமான சின்ன பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு தான் இருக்குது, இருந்து கொண்டுதான் இருக்கு. சில வீட்டுல பார்த்தீங்கன்னா கடன்கிற பிரச்சனை இருக்கும், சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா வியாதிங்கிற பிரச்சனை இருக்கும், சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்னு இருக்கும், சில பிரச்சனை என்னன்னா எங்களுக்கு சாப்பாட்டு கூட வசதி இல்லை, சில வீடுகள் எனக்கு ஒரு வீடு கூட இல்லை. அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான துக்கத்துல நம்ம என்ன செஞ்சுங்க வாழ்ந்துருக்கோம். இன்னைக்கு உங்க துக்கங்களை எப்படி சந்தோஷமாக மாற்றணும் அப்படிங்கிறத நான் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த வருஷ ஆரம்பத்துல நம்ம என்ன பிரவேசிக்கும் போது துக்கம் இல்லாதவரை நம்ம பிரவேசிக்கணும். இந்த வருஷத்தோட ஒரு துக்க நாட்கள் முடித்து போகணும். நம்ம துக்கம் என்ன செய்யணும், இந்த வருஷத்தோட என்ன செய்யணும், முடியணும். இனி வர்ற வருஷம் நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதனால துக்கத்தை சுமந்து வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு ஜெப வீட்டுல உங்க துக்கத்தை வைத்து விட்டு நீங்க சந்தோஷமா தான் என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள போகணும். நீங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போதே உங்க இருக்க சந்தோஷம் உடைய இல்லத்தை நிரப்பணும். உடைய இல்லத்தை நிரப்புற சந்தோஷம் உங்க கிராமத்தை நிரப்பணும். உங்க கிராமத்தை நிரப்புற சந்தோஷம் நம்முடைய டிஸ்ட்ரிக்டே நிரப்பணும். அப்படி ஒரு சந்தோஷத்தை வல்லமைய இந்த ஜெப வீட்டுல நீங்க ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், இன்னைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அதுக்கு சந்தோஷத்தை பெற்றுடணும். துக்கம் முடியணும்னா அதுக்கு ஒரு சில காரியங்களை நம்ம செய்துதான் நிச்சயமா ஆகணும். அப்பதான் நம்ம சந்தோஷம். ஆண்டவர் எதுவுமே செய்யும் போது
உன்னை அப்படியே அங்கேயே ஆசீர்வதிக்கிறேன், அப்படியே தாரேன் அப்படின்னு சொல்லல. நீ இப்படி செய்தா நான் இதை செய்வேன் அப்படிதான் நம்ம பைபிள் வச்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு செங்கடல் ரெண்டாக பிளக்கணும்னா மோசேயுடைய கையில இருந்த கோல் என்ன செய்ய வேண்டும்? நீட்டப்பட வேண்டும். அப்படிதானே? அவர் கோலை நீட்டினால்தான் அந்த செங்கடல் என்ன செய்யுது? ரெண்டாக பிளந்து ஒரு யோர்தான் பின்னிட்டு திருமணம்னா மோசோட உடன்படிக்கை பெட்டிய சுதந்திரனுடைய கால்கள் அந்த இதுல என்ன செய்ய வேண்டும்? யோர்தான்ல பட வேண்டும். பட்ட பிறகுதான் என்ன செய்யுது? பின்னிட்டே போச்சு. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில துக்கங்கள் சந்தோஷமா மாறணும்னா நம்மளுக்கு சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? செய்துதான் ஆகணும். அருமையான பிள்ளைகளை நாளை கொண்டு வந்த வசனம் ஒரே ஒரு வசனம் தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை யாராவது வாசிக்க பார்க்கலாம்? யோவான், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாக. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமே சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அதுல கடைசி பாகத்துல இருக்கிற ஒரே ஒரு வசனம் தான் உங்க மக்கள் நினை பேச போறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். வந்திருக்க ஒவ்வொருடைய துக்கத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் நினைச்சிருக்காரு சந்தோஷமாக மாற்றப்படாது. அது எப்பேற்பட்ட துக்கமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்க துக்கத்தை ஆண்டவர் என்ன செய்யாரு? சந்தோஷமாக மாற்றப்படாது. ஆனா துக்கம் சந்தோஷமாக மாறணும்னா நீங்க சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்வாரு? நீங்க இதை செய்யலாம், துக்கம் சந்தோஷம் மாறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாடு ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்கள பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? அன்னாள், அதாவது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அன்னாளுக்கு ஒரு சகோதரிக்கு என்னதில்லைன்னு உங்களுக்கு தெரியல, அது என்னதில்ல அப்படிதானே? ஆனா அவ சக்கரத்தை என்ன செய்ய பெரியனாள் எப்பொழுதும் அவளை என்ன செய்வா? துக்கப்படுத்திட்டே பேசிட்டே இருப்பான், புரியுதா? ஆனா அவளுக்கு அந்த துக்கம் முதல்ல ஒண்ணுமே தெரியல. தேடி அவங்க ஆலயத்துக்கு போறாங்க, கணவரோட அங்க போய் பலி செலுத்துறாங்க, எல்லா வருஷமும் திரும்பி திரும்பி வந்துருந்தாங்க. ஆனா ஒரு வருஷம் மட்டும் அவளுக்கு இந்த பெண்ணிலாவுடைய வார்த்தைகள் அவளை ரொம்ப துக்கப்படுத்திச்சு. அப்பதான் அவளுக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறான். அவருடைய கணவர் எல்கானா சொல்றாரு, சரி நீ ஏன் அழுத? உனக்கு ஒரு பிள்ளையோட நான் 10 பிள்ளை சமம் இல்லவா? அதனால நீ அழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி பலி செலுத்துற எல்லா பொருள்லையும் டபுள் மடங்கு, அதாவது ரெட்டிப்பான அவருக்கு அதிகமா கொடுத்து அவளை பேசுகிறாரு, அவர் ஆறுதல் படுத்துறாரு. ஆனாலும் அவளுடைய ஆறுதல் அவளுக்கு ஆறுதல் படுத்தவே முடியல. அவள் அழுதுட்டே இருந்து திருப்பி அவளை ஒரு காரியத்தை செய்தான். என்ன செய்தான்னா, இருந்த இடத்தை விட்டு எழும்பினாள். வசனத்தை வாசிக்க சிஸ்டர் பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் போய் மனகசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தள்ளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். என்ன சொல்றா தெரியுமா? எழுதி போனா மனம் கஷ்டம் அழுதா அப்படிதானே? ஆனா ஒரு குறிப்பிட்டதை கேட்டா, எது கேட்ட? எல்லாம் அதை தாங்க இதை தாங்க கேட்கல. அப்படி என்ன குறையா அதை மட்டும் கேட்டேன். எனக்கு என்ன குறை? எனக்கு ஒரு குறையத்தை தாங்க. அது ஜீவனோட நாடெல்லாம் அவனை ஒருத்தர் முடிச்சுட்டு ஒப்பு கொடுப்படி பொருத்தா பண்ணான். ஆனா அழுது ஜெபம் பண்ணான். பின்னால் நீங்க பார்க்கும்போது ஏலி, அதாவது தேவனுடைய ஆசாரியோட சபையில இருந்துட்டு சொல்றாரு, இவன் என்ன செய்யறா? குடித்திருக்கா அப்படின்னு சொல்றாரு. அவளை அழுகை அந்த அளவு அவன் என்ன செய்தா? அவருடைய சத்தமா அழல, அவருடைய உடல்கள் மட்டும் அசைத்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த அளவு தேவனுடைய சமத்துல அவன் அழுததுனால அவருடைய ஏலி அதே வார்த்தை சொல்ற, ஏலி ஒரு வேண்டுதல் கேட்கப்பட்டது. பின்னால நீங்க வாசிப்பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா வார்த்தையும் வாசிக்கணும்னா கை போதாது, கொஞ்சம் நேரம் தந்திருக்காங்க. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச வாசனங்களை நானே சொல்லி உங்களை வழி நடத்திட்டு போறேன். ஏன்னா வாசிக்கிறது 10 நிமிஷம் ஆகுது, அதை கொஞ்சம் காரியம் சொல்ல முடியாம. அதனால நானே சொல்றேன். பின்னால என்ன செய்த அவர் ஏலி இவ குடிச்சிட்டு இருக்கான்னு சொன்ன ஏலிதான் அதுக்கப்புறம் சொல்றாரு, ஒரு வேண்டுதல் நீ இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் எதை கேட்டியோ அதை அப்படியே
அப்படியே நிறைவேற்றுவோம். வேண்டல் நிறைவேற்றி சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமத்துல நீங்க அழுவீங்கன்னா, எந்த ஆத்மா உங்களை துக்கப்படுத்திச்சோ, எந்த ஆத்மா உங்களை வேதனைப்படுத்திச்சோ, அதே ஆத்மா உங்களை சமாதான வார்த்தையை கொண்டு வரும். அதை நீங்க என்ன செய்யணும்னா, தேவனுடைய சமத்துல அழணும். மனுஷர்கிட்ட போய் அழுகுறாதீங்க. யாராவது எனக்கு இந்த துக்கம் இருக்கு, அந்த துக்கம் இருக்கு, எந்த மனுஷன்கிட்ட போய் நீங்க யாருமே என்ன சொல்லக்கூடாது, அழக்கூடாது. யார் அழ வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம். புரிஞ்சு வச்சிடுங்க. அழ வேண்டிய ஒரே இடம் என்னது? தேவ சமூகம். இன்னைக்கு நீங்க மனிதர்கிட்ட போய் அழுவீங்கன்னா உங்களுடைய துக்க சந்தோஷமா மாறாது. அவங்க ஒருத்தருக்கு தான் உங்க பாடம் தெரிஞ்சிருக்கோம், அதை 100 பேருக்கு சொல்லிடுவாங்க. இவங்க உங்ககிட்ட பேசும்போது நல்லா தான் பேசுவாங்க, உங்களை கடந்து போனேன்னு அவங்களுக்கு அந்த பாடம் இந்த பாடம்னு சொல்லி உங்க துக்கத்தை அதிகப்படுத்துவாங்க. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க துக்க சந்தோஷமா மாறணும்னா நீங்க அழ வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம். தேவ சமூகத்தை அழுவீங்கன்னா உங்க துக்க சந்தோஷமா மாறும். இந்த அண்ணனுடைய துக்க சந்தோஷமா மாற காரணம் அவ என்ன செய்தா? மனம் கசந்து அழுதா, பொறுத்தோட அழுதா. அதனால அவ துக்கத்தை கர்த்தர் என்ன செய்தாரு? சந்தோஷமாக மாற்றி போட்டாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எதுவரை அழணும் அப்படின்னா, அவ சாமலை காண்பரை அழுதா. நீங்க அற்புதத்தை காணி அழுது சப்பா என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், என் துக்க சந்தோஷமா மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்ய வேண்டும்? அற்புதத்தை காண்பர அண்ணாளுக்கு சாமலை காண்பர அழுவது போல நீங்கள் கூட அற்புதத்தை காண்பர அழுக. நிச்சயமாகவே உங்களுடைய சார்ந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். இரண்டாவது பாயிண்ட், நீங்க நீதிமொழிகள் 18:21 சிஸ்டர் பார்க்கலாம். ஒரு கீவேர்டை மட்டும் சொல்றேன். நீதிமொழிகள் 18:21. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை ஒவ்வொன்றா நீங்க அப்படி உங்களுக்கு பைபிள் தெரியலாட்டும் நாங்க டீச் பண்றது அது மாணவர்கள் சொன்ன மாதிரி தான் சொல்லுறாங்க. ஜீவனம் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதை பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நல்ல வார்த்தை சொன்னா நல்லதா நடக்கும். உங்க நாக்கு தான், நாக்கு எதை பேசுதோ அது நடக்கும். அதனால உங்க நாக்கை நீங்க பரிசுத்தமா காத்துக்கிடுங்க. பிள்ளைகளை பார்த்து இந்த சின்ன வாலிய பிள்ளைகளை பார்த்து சில செல்வர்கள் சாப்பிட்டுருவாங்க. நீ நல்லாவே இருக்க மாட்டாமா, ஏன் இப்படி இருக்கா? அது பண்டிப்பாங்க, கழுதன்பாங்க, நாயன்பாங்க. இப்படி எல்லாம் நீங்க வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நீ உருப்படவே மாட்டா, இவளுக்கு ஒண்ணும் தெரியாது, இவன் படிச்சிடவே மாட்டா, இவன் வேலை பார்த்துடவே மாட்டான், இப்படிதான் எப்பவும் ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவீங்கன்னா உங்க பிள்ளைகள் அப்படியே மாறிவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோட வாயு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அதை விரும்புகிறவர்கள் அதை கனியை புசிப்பார்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க எப்பொழுதுமே விசுவாசமான வார்த்தைகளை பேச கற்றுடணும். எப்ப பார்த்தாலும் உங்க வார்த்தையில இந்த விசுவாச குறைவான வார்த்தைகளை நீங்க பேசக்கூடாது. எப்ப பார்த்தா நீங்க எதை சொன்னாலும் விசுவாசமா தேவன் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எனக்காக இருக்கிறாரு, என் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பாங்க, அவன் ஆசீர்வாதமா இருப்பான், அவர் எதிர்காலம் பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது உங்களோட வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தி உங்களை அப்படியே உங்க பிள்ளைகளை உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. அதுக்காக நான் ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்றேன். ஒரு ஊர்ல உண்மையாவே நடந்த சம்பவம். அந்த தூர இடத்துல பாம்பே பட்டணத்துல வச்சிடுங்க. அது ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, ஒரு சபை, அதாவது இதோடைய பெரிய சபை. நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம சபை சின்ன சபைனாலும் அவங்க வந்து ஒரு 10,000 ஆத்மாக்கள் தான் வாழ இருக்கக்கூடிய பெரிய சபை. அந்த சபையில அந்த ஒரு அநாத பெண் இருந்தாங்க. அநாத பெண், அவளுக்கு வந்து தாய் கிடையாது, தகப்பு கிடையாது, யாருமே கிடையாது. அவளை ஆதரிக்கிறதுக்கோ எதுவுமே யாருமே இல்லாதனால அந்த பாஸ்டர் என்ன செய்தாங்கன்னா, சபையின் பாஸ்டர் தன்னுடைய வீட்டுல மனைவிக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அந்த சகோதரி வச்சிருந்தாங்க. அந்த சகோதரிக்கு யாருமே இல்லை, பார்க்கறதுக்கு கருப்பா, ரொம்ப கருப்பா இருப்பா, பார்க்க அழகா இருக்க மாட்டா, எல்லாரும் நேசிக்கக்கூடிய உருவம் அவட்ட கிடையாது. எல்லாருமே பார்த்தா அவளை வெறுக்கிற ஒரு உருவம் அவட்ட இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சகோதரி ஆனாலும் கூட எப்பொழுதும் வீட்டு வேலை தான் செய்யணும். அவங்க பாஸ்டர்ல எதை கொடுக்குறாங்க அதை தான் சாப்பிடணும், எதை அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதை தான் கொடுக்கணும்.
அப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த சகோதரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சகோதரி வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டார். அவளுக்கு வயது 26, 27 வயது ஆகிட்டது. திருமண காரியங்களை மேற்கொண்டு செய்ய யாருமே கிடையாது. அதனால பாஸ்டர் சொன்னாங்க, ஒய்ஃபிட்ட போய் அந்த பிள்ளைக்கு இவ்வளோ தூரம் நம்ம வீட்டில் நின்று வளர்ந்துருக்கு, அதுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு என்ன பண்ண, யாருமே இவ்வளோ ஏற்றுக்கிட மாட்டாங்களே, அப்படி ஒரு உருவம் அவளுக்கு கருகருப்பாக இருக்குது, பணம் கிடையாது, ஆள் கிடையாது, ஒரு அருவருப்பான ஒரு உருவத்தில் இருக்காள, இவளை நம்ம என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி நீ எதுக்கும் அவள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுப்பாரு, என்ன பண்ணுறா சொல்கிறா அப்படின்ட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டாங்க. அம்மா, அவருடைய திருமண காரியத்தை பற்றி நீ என்ன நினைச்சிருக்க, உனக்கு யாருமே இல்லையே, நீ என்ன நினைச்சிருக்கன்னு சொல்லும்போது அந்த சகோதரி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, கர்த்தர் எனக்காக யாவே செய்து முடிப்பார். அருமையான 138 சங்கீதத்துல 8ஆம் வசனத்துல இருக்குது. இது என்ன சொன்னாலும் கர்த்தர் எனக்காக சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க ஒவ்வொருவரும், நீங்க கையை சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை ஒவ்வொரு நாள் நீங்க அறிக்கை பண்ண உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்யணுமோ கர்த்தர் நிச்சயமா செய்து முடிப்பாரு. அந்த சபை அதே மாதிரி சொல்லாச்சு. அதுக்கப்புறம் சபையில் உள்ள பெரிய பெரிய அந்த மூப்பர்கள் கேட்டாங்க, அம்மா திருமண காரியங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த சபை கேட்டவங்க அத்தனை பேர்கிட்டையும் எதுவுமே பேசல, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். எல்லாரும் வாயை அப்படியே அடைச்சு போச்சு, என்ன பண்ண அவ அப்படியே சொல்றாளே அப்படின்ட்டு. கர்த்தர் என்னுடைய காரியங்களை பொறுப்பெடுப்பார், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் அப்படியே சொல்லி 1 வருஷம் கடந்து போயிருந்தது. திடீர்னு அந்த சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் நடத்தினாங்க, ஒரு பெரிய மீட்டிங். அதுக்கு வந்து வெளிநாட்டில் நார்வேல இருந்து ஒரு பெரிய பாஸ்டர் அழைச்சிருந்தாங்க. கன்வென்ஷன் ஸ்பீக்கராட்டு யார் அழைச்சிருந்தாங்களா, நார்வே நாட்டில இருந்து ஒரு பெரிய பாஸ்டர் வந்திருந்தாரு. வந்திருந்த உடனே அந்த பாஸ்டருடைய வீட்டில் அந்த நார்வே நாட்டு பாஸ்டர் தங்க வச்சிருந்தாங்க. 3 நாள் கன்வென்ஷன். ஃபர்ஸ்ட் நாள் இது உண்மையிலே நடந்த சம்பவம், அதை கட்டுகிறதெல்லாம் இல்லை. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். அதனால உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண, வாயின் வார்த்தைகளை விசுவாசமான வார்த்தைகளை நீங்க அறிக்கை பண்ண, அதே மாதிரி ஆசிரியத்தை நீங்களே பெற்றுக்கொள்ள முடியாதான் நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். அதனால என்ன செய்வாங்க, 3 நாள், ஒரு நாள் கன்வென்ஷன் முடிந்தது. அடுத்த நாள் நார்வே பாஸ்டர் என்ன செய்வாரு, காலையில எடுத்து அவர் வாக்கிங் போயிட்டாரு. உடனே அந்த பாஸ்டருக்கு ஒய்ஃப் சொன்னாங்க, அந்த பிள்ளைய கூப்பிட்டு, அம்மா நீ போய் அவங்க எஸ்டர் நீ போய் மேலே போய் பாஸ்டர் வர்றதுக்கு முன்னால ரூம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு சீக்கிரத்துல கீழே இறங்கி வந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சரி, அந்த பிள்ளை ரொம்ப கீழ்ப்படியில் உள்ள பிள்ளை, பாஸ்டர்மா என்ன சொன்னாலும் அது அப்படியே கீழ்ப்படியும். அதனால அதுவும் சரின்னு சொல்லி ஓடி போய் என்ன செய்யுது, ரூமை நல்லா கிளீன் பண்ணிட்டு கீழே இறங்கும் போது படியில இறங்குறாரு. அந்த பிள்ளை இறங்குது, பாஸ்டர் மேல ஏறுறாரு. அந்த பிள்ளை கீழே இறங்குது, பாஸ்டர் மேல என்ன செய்றாரு, ஆனா இந்த பாஸ்டர் பிள்ளைய பார்க்கல, பிள்ளையும் பாஸ்டர் பார்க்கல. இந்த பிள்ளையும் பாஸ்டர் பார்க்கல, அந்த கீழே குறிஞ்சிட்டே வருது. பாஸ்டர் கீழே குறிஞ்சிட்டே என்ன செய்யறாரு, மேல போறாரு. அப்பதான் ஆண்டவர் பேசுற, அந்த பாஸ்டர் பேசுற, மகனே இதுதான் உனக்கு நான் நியமித்த துணை அப்படின்னு. ஆண்டவர் என்ன பேசுறாரு, மகனே இதுதான் நான் உனக்கு நியமித்த துணை அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் வந்து ரொம்ப கலரா இருப்பாரு, ரொம்ப அழகா இருப்பாரு, பெரிய பாஸ்டரு, பெரிய பணக்காரரு. ஆனா அவர் வந்து அதுக்கு பிறகு ஆண்டோடைய சத்தம் கேட்டோடனே திரும்ப அந்த பெண்ணு போயிட்டான், அவளை பார்க்க முடியல. அதனால அந்த கன்வென்ஷன் அடுத்த நாள் மத்தியானம் மீட்டிங் முடிஞ்சிட்டு அந்த பாஸ்டர் கூப்பிட்டு, அந்த சபையின் பாஸ்டர் கூப்பிட்டு, ஐயா இப்படி ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு முன்பு துணை தான் அப்படின்னு சொல்றாங்க, அதனால யார் ரூமை கிளீன் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டோடனே பாஸ்டர் சொன்னாரு, இங்கே வீட்டில் உள்ள வேலைக்காரப்பிள்ள தான் உங்க ரூமை கிளீன் பண்ணது, அந்த பிள்ளைய தான் நான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்டர் சொல்றாரு, வேண்டவே வேண்டாம் பாஸ்டர், அந்த பிள்ளைய நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க இதுக்கு மேரேஜ் பண்ணவே மாட்டீங்க, ஒரு கர்வர்களே இருக்கிறா, ஒரு அருவருப்பான உருவமா இருக்கு, அவளுக்கு பணம் கிடையாது, பதவி கிடையாது, ஒரு நேரத்துக்கு விருந்து நடத்தினா கூட அவங்க வீட்டுல யாருமே, அவங்க அப்பா அம்மா உறவினர்கள் யாருமே கிடையாது, அனாதை பொண்ணு. அதனால இதோடையும் எத்தனையோ அழகான பிள்ளைகள் நம்ம சபையில இருக்கிறாங்க, அதனால அந்த பிள்ளைகளை ஒண்ணு நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தாரே, இது வேண்டவே வேண்டாடி. அந்த சபை பாஸ்டர் எந்த இடத்துல அவ வேலை செய்தாலோ அந்த இடத்துல உள்ள ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, ஆனா நம்ம ஆண்டவர் ஊழியக்காரருடையும் நம்ம ஆண்டவர் பெரிய ஆண்டவர், அப்படிதானே? ஆனா அந்த ஊழியக்காரர் மட்டும் சொன்னாரு, நான் மனுஷனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் தேவனாய கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் என்ன செய்வேன், கீழ்ப்படிவேன். அவர் எனக்கு நியமிச்சுட்டா அது நல்லதாக இருக்கும். அது பணமா பதவி அழகா அந்தஸ்தோ ஒன்ன கர்த்தரை சொந்தக்க போகாது. கர்த்தரை கீழ்ப்படிந்து அவருடைய வசனப்படி நடக்கிற எவரோ அவர் தான் பாக்கியவான், அப்படிதானே சொல்லியிருக்கு. அதனால அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படிதான் நான் நடக்கணும். அதனால அந்த பிள்ளைதான் நீ மேரேஜ் பண்ணணும். அதனால ஒரு மாதம் நான் இந்த இடத்துல ஒரு லாட்ஜை போட்டு தங்கி அந்த பிள்ளை இங்க இருந்து மேரேஜ் பண்ணி என் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிருதே அப்படின்ட்டாரு. இவருக்கு இந்த பாசம் ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அந்த பிள்ளைகிட்ட சொன்னதை அந்த பிள்ளை ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அவர் அந்த இடத்துல தங்கி அந்த பிள்ளை மேரேஜ் பண்ணி நார்வே நாட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. இன்னைக்கு அந்த பிள்ளை ஒரு 10,000 விசுவாசிக்கிற சபையில ஒரு மாசத்துல ஒய்ஃபா 2 அழகான ஆண் பிள்ளைகளை அவர் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. அது எனக்கு கையெழுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறாரோ. இப்படிதான் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவர். நீங்க நினைப்பீங்க இந்த கத்த பிள்ளை, நகல்லாத பிள்ளை, ஒரு பைசாவில இல்லாத பிள்ளை எப்படி வாழணும்? அவருடைய விசுவாசமான வார்த்தை, அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் கூட ஆண்டவரை நேசித்தால் அது உங்களுக்கு எப்படி மாறும்? நீதியாய் மாறும். அது நீங்க ஒவ்வொரு நேசிங்க. எந்த சூழ்நிலை பார்க்காதீங்க. சூழ்நிலையெல்லாம் மாற்றக்கூடிய ஆண்டவர். அதனால எனக்கு யாரும் இல்லையே, நான் அனாதையா இருக்கிறேனே, நான் படிப்பில்லையே, ஒரு பதவி இல்லையே அப்படின்னு சொல்லாதபடி ஒவ்வொரு நாளும் உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் என்னோடு இருப்பவர் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் முடியாத முடிய செய்கிற தேவா, எல்லாத இருக்கிறது போல அழைக்கிற தேவா. அதனால நிச்சயமா என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க என் இயேசுவால முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொருவரும் நீங்க வாயின் வார்த்தையில விசுவாசமான வார்த்தையில நீங்க அறிக்கைப்படுவேன். ஆனால் இன்று முதல் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக மாறும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்னொரு கூட இசைக்கான அவர் இருந்தார், ராஜா. அந்த இசைக்க ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இசைக்கான ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு அப்படிதான், அவருக்கு வந்து துக்கம் வந்துச்சு. துக்கம் வந்த உடனே என்ன துக்கம் அவருக்கு உங்களுக்கு தெரியும், சொல்லாமே தெரியும். ஆனால் ஒரு வார்த்தை சொல்றேன், என்ன துக்கம்? அவருக்கு வந்து வியாதிப்பட்டாரு. வியாதிப்பட்ட உடனே ஏசாயா தீர்க்கதரிசிட்ட போறாரு. போய் என்ன சொல்றாரு? நீர் வந்து பழைக்க மாட்டீரு, நீர் என்ன செய்ய மாட்டாரு? பிழைக்க மாட்டீரு. அதனால வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொல்றாரு. வீட்டு காரியத்தை ஒரு பெரிய ராஜா அவரு மறிக்க போறாரு. வீட்டு காரியத்தை யார்கிட்ட ஒழுங்குபடுத்துவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டு காரியத்தை அதுக்கு தகப்பன் அடுத்தால யார்கிட்ட வீட்டு காரியத்தை ஒப்படைப்பாங்க? தகப்பன் கொஞ்சம் சொல்லுங்க, யார்கிட்ட? சும்மா வாய்ப்பு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. யார்கிட்ட? மனைவிட்ட ஒப்படைப்பாங்க, மகன்கிட்ட ஒப்படைப்பாங்க. மூத்த மகன் யாரோ அந்த மகன்கிட்ட ஏன் எனக்கு இப்படி இப்படி இருக்கு, அம்மாவை பார்த்துக்க, நிலங்களை பார்த்துக்க, ஆட்சியை பார்த்துக்க, எல்லாத்தையும் பார்த்துக்கன்னு சொல்லி அப்படி ஒப்படைப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இசைக்கா ராஜாவுக்கு என்னது இல்லை. அந்த நேரத்துல அவர் மறைக்க நேரத்துல குழந்தை இல்லை, அவருக்கு பிள்ளையே கிடையாது. அந்த நேரத்துல அவர் யார்கிட்ட ஒப்பிப்பாரு? அவர் ஒண்ணுமே ஒப்பிக்க முடியாத சூழ்நிலையில அவர் ஏசாயத்தை சொல்லி அடுத்த கடந்து போறோன்னு சோர் பக்கமாக திரும்பி அவருடைய பார்த்து ஆண்டவரை நோக்கி யாரையும் பார்க்கல, எந்த மனுஷனை நோக்கி பார்க்கல. அவர் சுவர் பக்கமா திரும்பினாரு. ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே நான் மன உண்மையை உத்தமமா நடத்த என்பதை நீர் நினைத்துட்டும் ஐயா அப்படின்னு சொன்னார். உமக்கு முன்பாக எப்படி நடந்தேன் அந்த மட்ட வாசிக்க நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தല്ലോ என்று அந்த கர்த்தாவே ஆண்டவர் சொல்றார். கர்த்தாவே நான் உமக்கு உண்மையும் மன உத்தமா நடந்து பார்வைக்கு நலமானதை செய்தேன். அருமையான
தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் கூட இப்படிப்பட்டதான ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்தா, ஒரு வியாதி பிரச்சனை வந்தா, நீங்க என்ன செய்யணும்? அந்த நேரத்துல இவரை போல நீங்களும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் இந்த கோயிலுக்கு ஒழுங்கா போறேனே, காணிக்கெல்லாம் ஒழுங்கா கொடுத்தேன் ஆண்டவரே, எல்லாம் ஆவதில் நான் பங்கு பெற்றேனே, என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லுவது கர்த்தர் நிச்சயமா நினைத்தருவார். கர்த்தர் நிச்சயமா நினைத்தார். உடனே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னதை சொல்லிட்டு மாற்ற மாட்டான்னு நினைக்காதீங்க. ஏன் இவருடைய அழுகைய கண்ணீரை கண்ட உடனே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிக்கிட்டு போயிட்டார். போய் இந்த முத்தத்தை தான் போயிருக்காருமா. அதுக்குள்ள கர்த்தருடைய மனம் மாறிட்டு, கர்த்தருடைய மனம் என்ன செய்து மாறிட்டு. கர்த்தருடைய மனதை மாற்ற யாரு? என்னது? அவருடைய கண்ணீர், அவருடைய கண்ணீர். உடனே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் பேசினாரு, நீ போய் சொல்லு, அந்த கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு ஆயுசு நாளோட 15 வருஷத்தை கூட்டி தருவேன்னு சொல்லி கூட்டி கொடுத்தாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரை கூட விண்ணப்பத்தை கூட கர்த்தர் கேட்பாரு. உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்ப்பாரு. உங்க வாழ்க்கையில் கூட இப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யிருக்கு. இன்றைக்கு கர்த்தர் நம்ம நடுவுல உலாவி கொண்டிருக்கிறார். யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கீங்களோ அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வதாய் தேவாலய கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அருமையான பிள்ளைகளை, நீங்க அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் இந்த காரியங்களை கடைபிடித்து வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு தொழில அற்புதம் வேணுமா? கர்த்தரை கேளுங்க, தருவார், நிச்சயமா தருவார். அப்படிதான் ஒவ்வொருவரும் தன்னுடைய கண்ணீரை சிந்தும் போது கர்த்தர் அந்த கண்ணீருக்கு ரொம்ப விளையாடுற. நம்மளும் கூட வாழ்க்கையில சும்மா நம்ம ஜெபிக்கிறதோடையும் கண்ணீர் சிந்தி ஜெபித்து பாருங்க. அந்த கண்ணீர் ஜெபத்துக்கு ஒரு விளையாட பெற்ற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது 2வது காரியம். முதல் காரியம், நம்ம கண்ணீர் விட்டு தேவ சமூகத்துல அழணும். துக்க சந்தோஷமா மாறணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க எல்லாரும். இந்த பாயிண்ட மட்டும் வச்சுட்டா கூட போதும். முதல்ல என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல. மனுஷட்ட போய் அழக்கூடாது. யார்கிட்ட போய் அழணும்? தேவட்ட. வேலை வேணுமா? தேவட்ட அழணும். நல்ல வாழ்க்கை வேணுமா? தேவட்ட அழணும். படிக்க வேணுமா? தேவட்ட அழணும். அப்படிதானே? உங்களுக்கு குழந்தை சொல்லணுமா? தேவட்ட அழணும். நம்ம பிசினஸ்லாம் ஆசீர்வதிக்கப்படணுமா? தேவட்ட அழணும். நம்ம பிள்ளைகள ஆசீர்வாதமா வாழணுமா? தேவட்ட அழணும். அழுக துக்கமா இருந்தாலும் அந்த துக்கத்தை சந்தோஷமா மாற்ற தேவனை நம்ம ஆராதிக்கிற தெய்வம். நம்ம கண்ணீருக்கு பார்த்துட்டு ஐயோ மனுஷன் தான் நிச்சயமா அழுதுட்டு எனக்கா இருக்கும் அப்படி சொல்லுவோம். அப்படித்தானே சொல்லுவாங்க. ரொம்ப அழுகும்போது என்ன சொல்லுவாங்க? எதுக்கா என்ன செத்துடா? நம்ம ஐசா அப்படி அழுகையை பார்த்துட்டு சும்மா போற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோமா? ஒரு மரியா கல்லையில போய் அழுதா. அழுது சொல்ற, ஸ்திரீயே ஏன் எழுதுறாய் கேட்கிறார். அப்படிதானே? அதே மாதிரி லாசருடைய சகோதரி அழுத கதையில நீங்க இருக்க சகோதரி மறுத்து பெற்க மாட்டாரே அப்படின்னு கண்ணீர் சொல்லும்போது ஆண்டவர் கூட கண்ணீர் விட்டார். அந்த இடத்துல இருக்குது. அந்த வசனத்துல இப்ப எடுத்து சொல்லலன்னா நேரம் ஆயிரும். ஆண்டவர் அந்த இடத்துல இருக்காரு, கண்ணீர் விட்டார். புரியுதா? அதனால ஆண்டவர் நமக்காக கண்ணீர் சிந்துற ஒரே ஒரு தேவன் இந்த பூமியில உண்டுனா அது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே கிடையாது. உலகத்துல எந்த இது இருந்தாலும் யாருமே நமக்காக கண்ணீர் சிந்தினது, நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காக வந்தது. இந்த பூமியில ஒரே ஒரு தெய்வம் உண்டுன்னா அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை ஒவ்வொருவரும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் இனி துக்கம் இருக்கக்கூடாது. இனி துக்கம் இருக்க கூடாது. இந்த துக்கம் எல்லாம் இன்னைக்கு என்னதான் மாறிடணும்? சந்தோஷமா மாறிடணும். துக்கத்தை சுமந்துட்டு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சர்ச்சையில போகிறது அவங்களுக்கு இறக்குறீங்க. உங்க இதயத்துல இருக்குதா? செய்தியை கேட்க கேட்க உங்களுக்கு அனல் பற்றி எரியட்டு. உடனே அது துக்கம் உங்களோட மாறட்டு. இறக்கி வச்சிருங்க. ஒரு பஸ்ல ஏறிட்டோம். பஸ்ல ஏறிட்டு தலையிட்ட சுமைக்கு அப்படியே வச்சுட்டு நிறுத்தீங்களா? என்ன செய்றீங்க? பஸ்ல ஏறணும் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, சத்தமே சொல்லுங்கம்மா. சொன்ன இறக்கிக்கிற வச்சுருவாங்கல்ல. அதே மாதிரி உங்களுடைய பாரத்தை துக்கத்தை சுமத்துற தேவத்தை நீங்க வந்தாச்சு இல்ல, இனி நீங்க ஏன் சுமக்கணும்? நீங்க என்ன சுமந்த தேவை கிடையாது. நீங்க சுமக்க வேண்டிய தேவை இல்லை. நம்முடைய பாவங்களை எல்லாம் யார் சுமந்து விட்டாயே? இயேசு சுமந்து விட்டார். அதனால இன்னைக்கு நீங்க உங்க பாரத்துல உங்க இருதயத்துல ஏதாவது துக்கத்தோட வந்திருந்தீங்கன்னா இந்த தேவ சமுத்திரத்துக்கு தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்க துக்கத்தை இறக்கி வைங்க. அது சந்தோஷமா மாறும். எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தாலும் சரி, இவ்வளவு பெரிய துக்கத்தை எனக்கு மாற்றுவாங்களா? நான் இவ்வளவு பெரிய பாவியே, அது எனக்கு மாறுமா அப்படிங்கிற எண்ணமே வேண்டாம். ஆண்டவருடைய மன்னிப்புக்கு மேலால எந்த பாவம் நிற்கவே முடியாது. கர்த்தர் சொல்லாம ஒரு கட்டளை நிற்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லிடுறது. ஒன்று, விசுவாசமான வார்த்தை அறிக்கப்படணும். முதல் காரியம் தேவ சமத்துல அழணும். அதுக்கப்புறம் 3வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு மத்தியில சொல்ல போறேன். அது என்ன செய்யணும்? நம்ம பரிசுத்தமா இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமா
இருக்கணும். என்ன எதுக்காக பரிசுத்தமா இருக்கணும் சொல்லுங்க? நம்ம ஆராய்க்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த. அதான எழுதிப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க மக, வாசிங்க ஒரு தடவை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்ப நம்மளே எப்படி இருக்கணும்? நீங்களும் நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் எனக்கே பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? நான் பரிசுத்தராய் இருப்பது. இயேசு பரிசுத்தர், தேவன் பரிசுத்தர். அதனால அவரை ஆராதிக்க நம்ம, அவருடைய சமூகத்துல சேவிக்கிற நம்மளும் பரிசுத்தராக இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பாருங்க. நம்மளை கர்த்தர் எதுக்கு அழைக்கல? அசுத்தத்துக்கு அழைக்கலையா? அந்த வசனம் கிளியரா சொல்லப்பட்டிருக்க. ஆண்டவர்கிட்ட கர்த்தர் நம்ம அசுத்தத்துக்கு அழைக்கல, நம்மளை எதுக்கு அழைத்திருக்காரு? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், அதுக்காக நம்ம அழைத்திருக்காரு. அதனாலதான் நம்ம கொஞ்சம் கூட்டமா இருக்கோம். நீங்க அசுத்தமும் செய்யலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், கூட்டம் இப்படி இருக்காது. சபை நிரம்பி அங்கெல்லாம் செட்டெல்லாம் மாறி மாறி போட்டுட்டே இருக்கும். அப்படி ஆட்கள் வந்திருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற கூட்டம் என்ன கூட்டம்? பரிசுத்த கூட்டம். இது பரிசுத்தமா இருந்தாதான் ஆராதிக்க முடியும். பரிசுத்தராய் ஆராதிக்கிறதுனால நாமும் அவருக்கேற்ற பரிசுத்தம் வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது பரிசுத்த குறைகள் இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல இருந்திருக்க பிள்ளைகள் பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்க. உபாகமம் 24 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க சிஸ்டர் பார்ப்போம். உபாகமம் 24 ஆமா, உபாகமம் 23:14 23:14. உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் பாளையத்துக்குள்ள என்ன செய்திருக்காரு? உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அசுசியான கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் என்ன வேணும்? சுத்தமாய் இருக்க கடவுள். உன் தேவனாய கர்த்தர். இன்னொரு சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. உன் தேவனாய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கும், உன்னை ரட்சிக்கவும். உன் சத்துருக்களை உனக்கு யார் யாரெல்லாம் சத்துருக்களா இருக்காங்களோ, உங்களோட வாழ்க்கைக்கு யாரெல்லாம் எதிரிகளா இருக்காங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்களோ அவங்களெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யறது? ஒப்பு கொடுக்கவும். நம்ம பாளையத்துக்குள்ள தேவனாய கர்த்தர் என்ன செய்து இருக்காராம்? உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர் உலாவும் போது என்ன செய்யறாரு? கீழே கொடுத்திருக்கு, அசுசியான காரியங்களை அது எல்லாருக்கும் வாசமா எல்லாருக்கும் புரிய முடியா? தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் ஒரு பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப 3வது காரியம், நம்ம துக்கம் சந்தோஷமா மாறணும்னா நம்ம பாளையம்னா நம்முடைய சுத்தி உள்ள இடங்களை சொல்லலாம், நம்ம வீட்டை சொல்லலாம், நம்முடைய வாழ்க்கையை சொல்லலாம், நம்ம இருதயத்தை கூட சொல்லலாம். கர்த்தர் நம்ம தங்குற இடம் என்னதான்? ஆண்டவர் தங்குற இடம் நம்முடைய இருதயம் தான். அப்ப அங்க ஆண்டவர் தங்கன்னா அங்க உலாவிக் கொண்டிருப்பாரு. அங்க உலாவும் போது நம்மளோட அசுசியான காரியங்கள் கண்டுனா ஆண்டவர் என்ன செய்வாரு? திருப்பி போயிடுவாரு. திருப்பி போயிட்டாருன்னா அவருடைய ஸ்தலத்திலிருந்து எந்த ஒரு அற்புதத்தை அதிசயங்களை நீங்க என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அருமையான சகோதரத்தை இன்னைக்கு நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாட்ட என்ன சொல்றாரு? யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னுடைய சத்துருக்கள் எல்லாத்தையும் என்ன செய்வேன்? ஒரு தரம் உயிரோடு இருக்கிற நாள் வரையும் யாரும் எதிர்த்திருக்க முடியாது. வாக்கு கொடுக்க நீங்க வீட்டுல போய் வேணா வாசித்து பாருங்க. யோசுவா புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்துல இந்த காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. நீ என்ன செய்யணும்? நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவர் ஒருத்தருக்காக நினைச்ச முடியாது, ஏற்று நிற்க
இருக்க முடியாது. அதே ஆண்டவர் தான் சொல்றாரு. பின்னால 7ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டேன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதல்ல எரிகோவை பிடிக்க போறாங்க. எரிகோவை பிடிக்கணும் அந்த கதையில அந்த பசங்க பரவிக்க நான் முற்றிலும் சொல்லி விட்டுறேன். ஆனா எரிகோவை பிடிக்கும் போது என் மக்கள் வந்து துதிச்சாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு, எய்த்துல உள்ளது எல்லாம் அது ஒரு பொருளை நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை கொண்டு வரக்கூடாது, சாபத்தீடானது அது, அந்த சாபத்தீட்ட நீங்க ஒண்ணுமே எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை இடுவாரு. ஆனால் அங்க ஒருதை ஆகாமை வருதை அந்த ஏற்றுள்ள சாபத்தேடுகளை ஆண்டவர் எடுத்து தன்னுடைய வீட்டுக்குள்ள மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருவாரு. அதனால ஜோசுவாவுடைய காரியத்துல ஆயி பட்டணத்தை பிடிக்கும் போது கர்த்தர் கைவிட்டார். ஒரு தரங்களுக்கு கைவிட மாட்டேன்னு சொன்ன கர்த்தர் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு யாருமே ஒரு எடுத்து நிற்க முடியாதுன்னு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. 7ஆம் அதிகாரத்துல பார்த்தேன்னா இஸ்ரவேல் ஜனங்களை 36 பேரை இந்த ஆயி பட்டணத்துல உள்ளவங்க அவங்களை வெட்டி கொண்டு போட்டுப்பாங்க. ஆனா ஜோசுவா நாம முழுதும் ஆண்டவர் சாப்பிட்ட விழுந்து கிடப்பான். ஆண்டவரே எங்களை இதுக்காக யோர்தானை கடத்தி கொண்டு வந்தீங்க, நாங்க அந்நிய காத்துல நாங்க விழுந்து கிடக்கிறோமே, நாங்க வெட்கப்பட்டு போறோமே அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் பார்ப்பாரு. கர்த்தர் யோசுவாவே நீ விழுந்து கிடக்கிறது என்ன, உன்கிட்ட என்ன இருக்கு, சாபத்தீடானது உன்கிட்ட இருக்குது, நான் உன்னை விட்டு போறது காரணம் என்ன சொல்லுங்க, சாபத்தீடானது உன்கிட்ட இருக்குது, உன்கிட்ட என்ன இருக்கு, சாபக்கேடானது, சாபக்கேடானது, அதை எல்லாம் நீ எடுத்து அப்புறப்படுத்து, அதுக்கப்புறம் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிடுறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாளையத்துல அந்த யோசுவா அந்த செய்யல, சாபத்தீடான எடுத்தது ஒரு ஆகாரம். அந்த ஆகாரையும் கண்டுபிடிச்சு அவனுடைய பொருட்களையும் எல்லாத்தையும் நினைச்சாங்க, கல்லறிந்து கொண்டு சுட்டடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆயப்பட்டத்தை பிடிக்கும் போது கர்த்த யோசனையோட போய் பிடிச்சாங்க. ஆயப்பட்டத்தை ஜோசுவா பிடிக்க முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட அப்படித்தான். உங்களுடைய பாளையத்துல பரிசுத்தம் இல்லைன்னா, உங்களுடைய அசிசியான காரியங்கள் இருந்தா, சாபத்தீடான காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருந்தா, உங்க தேவன் உங்கள்கிட்ட கிரியை செய்ய மாட்டாரு, உங்களை விட்டு என்ன செய்வாரு, அவர் கடந்து போயிடுவாரு. அதனால நீங்க என்ன செய்யணும், இந்த நாட்கள்ல உங்க துக்கம் சந்தோஷமா மாறணும்னா உங்ககிட்ட சாபத்தீடான காரியங்கள் எதுவா இருந்தாலும் உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு தெரியும். எல்லாரும் எனக்கு தெரியாதே, நான் பாவம் செய்யலையே, நான் ஒரு பாவத்தையும் செய்யலேன்னு சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கும், உங்களோட பொறாமை, கசப்பு, வைராக்கியம், இப்படிப்பட்டதெல்லாம் சாபத்தீடான குறிக்கும். யார் மேல பொறாமை இருந்தாலும் மாற்றுங்க, கசப்பு இருந்தால் மாற்றுங்க, வைராக்கியம் இருந்தாலும் மாற்றுங்க. என்ன செய்யணும், நீங்க நான் அவனை பேசவே மாட்டேன், அவன் முகத்தை பார்க்கவே மாட்டேங்க, வைராக்கியம். இன்னைக்கு இந்த சபையில நீங்க வெளியில போகும்போது நீங்க எல்லாத்தையும் இந்த சபையில இறக்கி வச்சுட்டு நீங்க பரிசுத்தமாகனா, நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் நினைச்சுவாரு, உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவாரு, உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்ப 3 பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன் அப்படிதானே. முதல் பாயிண்ட் என்ன சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சபையிலே முதல்ல நீங்க துக்க சந்தோஷமா இருந்தா முதல்ல என்ன செய்யணும், ஆளணும். தேவனுடைய சபை சத்தமா சொல்லுங்க, யார் ஆளணும், கர்த்தர் தேவ சமூகத்துல கர்த்தர் ஆளணும். எதுவரை ஆளணும், அந்த இது பெற்றுக்கொள்ள வரையாளணும். அந்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வரையாளணும். சிலது ஒரு வாரத்தில் தந்துடுவாரு, சில நாள் ஆண்டவர் ஒரு மாசத்தை தருவாங்க, சில நாள் ஒரு வருஷத்தை கூட இருப்பாங்க. அதுவரை அழுது, அதுவரை என்ன செய்யணும், ஆண்டவரை விடவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லக்கூடாது, விடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு யாக்கோபு அப்படிதாம்மா, அவருக்கு அண்ணன் எதிர்த்து வாராம் அப்படிதானே. அவர் அங்கிருந்து மாமனார் வீட்டுல இருந்து இருபரி பரிவாரங்களோட வந்துட்டு இருக்கிறாரு. அண்ணன் ஏசா எதிர்த்து வாராம், நம்மளை கொண்டு விடுவேன்னு சொன்னேன், எனக்கு பயம், அவர் நம்மளை எப்படியாவது கொண்டு விடுறாரு அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல எல்லாத்தையும் கடத்தி விட்டது. தனித்து இருந்து ஆண்டவரோடு போராடலாம். போராடி ராகம் முழுவதும் போராடி திருட்டான். கர்த்தாவே நீ ஆசீர்வதித்தாலுடைய விட மாட்டேன், ஆசீர்வதித்தாலுடைய விட மாட்டேன். ஒரு போராட்டின் ஜெபம் செய்யலாம். கர்த்தர் நினைச்சாரு, அவருக்கு ஒரு பேரை கொடுத்தார். பேரையை மாத்தி நீ மனுஷனோடு தேவனோடு போராடி மேற்கொண்டாயின்னு சொன்னார். அப்ப தேவனோடு போராடி மேற்கொண்ட ஒரு யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டானா. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீயும் நானும் ஏன் போராடி மேற்கொள்ள முடியாது? யாக்கோபுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்த தேவன் ஏன் உங்க ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்க மாட்டாரா? யாக்கோபு நம்மளோட பாடுள்ள மனுஷன் தான், அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்த தேவன் இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறதுனால நீங்களே என்ன செய்ய, அசிசியான காரியங்களை நீக்கி கர்த்தரை போராடி ஜெபிப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர்களை என்ன செய்வாரு, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாரு. உங்க துக்கம் சந்தோஷமா மாறும், உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அப்போ
கர்த்தர் நம்மளை அசுத்தத்துக்கு அழைக்கல, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறாரு. நான் பரிசுத்தராக இருந்த போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஒவ்வொருவரையும் நீங்க என்ன செய்ய பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. என்ன செய்ய பரிசுத்தப்படுத்த என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கும். இயேசு ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். வேற ஒருவருடைய ரத்தமோ, ஒரு ஆட்டின் ரத்தமோ, ஒரு மாட்டின் ரத்தமோ இது நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஆனா பழைய காலத்துல பழைய பண்ணியிருக்காங்க. ஆடு, மாடு, புறா இவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? பலி செலுத்திருக்காங்க. அது மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, மனுஷனை பரிசுத்தப்படுத்த முடியாது. அதனாலதான் வானத்தையும் பூமியை உருவாக்கின சர்வவல்லமை தேவனாய கர்த்தர் அவரையே பலியாக நம்ம தந்து யாருக்காக அவர் என்ன சார் பலியானாரு? அவருடைய ரத்தத்தினால் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை பரிசுத்தமாக்கி கொடுங்க. கர்த்தர் சொல்லும்போது வேறத்துல சொல்றாரு 24 அதிகாரம் 1 நான் உங்களை பரிசுத்தப்படுத்துற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துற கர்த்தர். அப்ப நம்ம பரிசுத்தப்படுத்துறது யாரை பரிசுத்தப்படுத்த முடியும்? நம்முடைய தேவனாய கர்த்தரை பரிசுத்தப்படுத்த முடியும். நீங்க அவர் சமூகத்துல போய் உங்களுடைய இதயத்துல இருக்க எல்லா குறைகளையும் குற்றங்களையும் நீங்க அறிக்கையிட்டீங்கன்னா அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார், அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். மூணாவது காரியம் என்ன, ஒரு நேரம் போயிட்டு எனக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அதிகமா முடிச்சுறேன். நான் ஒரு காரியம் மட்டும் சொல்றேன். அந்த பிள்ளைகளை இன்னொன்று நம்ம அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய சமூகத்துல நிறைய நேரம் இருந்து போராடி ஜெபிக்க முடியும். அபிஷேகம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? போராடி ஜெபிக்க முடியுமா? யாரெல்லாம் அபிஷேகம் பெறல இன்னும்? எல்லாம் ஆண்டவர் கோடி விட எல்லா பேரும் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. சிஸ்டர் உங்களை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிப்பார். எல்லாத்தையும் அபிஷேகமா நடத்திருக்காங்க. அப்ப நீங்க உங்கள்கிட்ட எல்லாத்தையும் அபிஷேகம் இருக்கு அப்படிதானே? அப்ப அந்த அபிஷேகம் என்ன செய்யும்? நுகங்களை முறிக்கும். நுகங்களை என்ன செய்யும்? முறிக்கும். அப்ப நீங்க அபிஷேகத்துல நிரம்பி ஆண்டவர் நீங்க ஆராதிக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது உடைய நுகம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நுகம் முறிக்கப்படும். அந்த நுகம் என்ன செய்யும்? முறிக்கப்படும். இது 4வது பாயிண்ட். நம்ம அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை பெற்றது மட்டுமல்ல, அபிஷேகத்துல நிரம்பி நிரம்பி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது நம்முடைய நுகங்கள் முறிக்கப்படும். நம்ம நுகங்கள் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும். எதான சூழ்ச்சிகள் என்ன செய்யும்? முறியடிக்கப்படும். ஏன் நம்ம தான் அபிஷேகம் பெற்றாச்சே, பாவத்தெல்லாம் மன்னிப்பு போயிட்டாச்சே, இனி எனக்கு நம்ம ஜெபிக்கணும். இப்போ ஒரு கூட்டங்கள் அப்படிதான் சொல்றாங்க. அபிஷேகம் பெற்றாச்சு, பாவமன்னிப்பு நித்தியத்தை பெற்றாச்சு, இனி என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஜெபிக்க வேண்டாம். இது என்ன செய்யணும்? ஆய்வு ஜெபிக்க வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த கள்ள போதகத்துக்கெல்லாம் நீங்க செவிச்சாச்சுறாங்க, அதெல்லாம் கள்ள போதகம். அபிஷேகம் பெற்றது உண்மைதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? முடிவரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அபிஷேகம் பெற்ற மட்டும் போதாது, முடிவெறினும் பெற்ற அபிஷேகத்தை நீங்க குத்தப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அது முத்திரையாக பெற்ற அபிஷேகம். பரிசுத்த ஆவிங்கிறது நம்ம பரலோகத்துக்கு போக்கு முத்திரையாக நமக்கு அந்த பரிசுத்த ஆவியாக அவரை நீங்க துக்கப்படுத்தக்கூடாது. அவரை நீங்க எப்படி துக்கப்படுத்துறீங்கன்னா உன்னுடைய செய்கையினாலையும் உடைய பேச்சினாலையும் உடைய கிரியையினாலையும் அவர் துக்கப்படுறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நினைச்சிருக்காரு, முத்திரை மோதிரமா வச்சிருக்காரு. யாராட்டு வச்சிருக்காரு? ஒவ்வொருவரையும் அவருடைய முத்திரை மோதிரமா வச்சிருக்கிறாரு. நீங்க அவரை துக்கப்படுத்துவீங்கன்னா அவர் உங்களை விட்டு போயிடுறாரு. அப்படித்தானே? துக்கப்படுத்துற என்ன செய்வாரு? போயிடுறாரு. ஒரு சிம்சோனை பாருங்க. சிம்சோனுக்குள்ள இருந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களுக்கு தெரியல? சிம்சோனை பற்றி தெரியுமா உங்களுக்கு? சிம்சோன் தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. தெரியுமா? தெரியும். அப்படிதானே? அந்த சிம்சோனுடைய இருந்த அபிஷேகம் அது எப்படிப்பட்ட அபிஷேகம் சொல்லுங்க. சிங்கத்தை கூட வாயை கீறி அபிஷேகம். அப்படிதானே? நிறைய 300 நிறைய பிடிச்சு ஒவ்வொரு நிறைய ஒரு நிறைய பிடிப்பீங்களாமா? ஒரு நிறைய பிடிக்க முடியுமா உங்களால? எத்தனை நிறைய பிடிச்சாரு? 300 நிறைய பிடிச்சாரு. அப்படிதானே? ஒருத்தர் வாழை ஒரு வாழை கட்டி 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 பந்தத்தை தீப்படுத்தி விட்டுட்டார் வெள்ளாங்கலாம். அவ்வளவு பெரிய பலன், அவ்வளவு பெரிய சிங்கம் எதிர்த்தவது சிங்கத்தை வாயை 2 கிழிச்சிட்டாரு. கதவை போட்டு அடைச்சா கதவை நிலையோட பிடிக்கிட்டு சுமந்துட்டு போறாரு. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உள்ளவரு தான் யாரு? நம்ம சிம்சோன். அந்த அபிஷேகத்தை அவர் ஒரு நாள் இழக்க வேண்டிய நேரம் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்படி அபிஷேகத்தை இழந்தாரு? ஆண்டோடைய அபிஷேகம் அவர்கிட்ட போனது. அவருடைய ரகசியம் எங்க இருந்தது? தேவனுடைய வீட்டுல தேவனுடைய ரகசியம் இருக்குது அப்படின்னு இருக்காரு. ஆனா அவருடைய ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தினாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ரகசியத்தை நீங்க வெளிப்படுத்தும் போதும்
உங்களுக்கு அபிஷேகத்தை தந்து ரகசியத்தை கத்த வைக்கிறாரு. அத ரகசியத்தை நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா உங்க அபிஷேகம் உங்களை விட்டு போயிடும். உங்க அபிஷேகம் உங்களுக்கு போயிடும். அப்போ பெற்ற அபிஷேகத்தை நீங்க முடிவெறியும் காத்துக்கொள்ள வேண்டும். பெற்ற அபிஷேகத்தை நீங்க முடிவெறியும் செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். நீ பெற்ற அபிஷேகம் நீ நடத்துன்னு சொல்லியிருக்காங்க ரோசா. நீ பெற்ற அபிஷேகம் என்ன செய்யும்? நடத்தும். இந்த சிறுசனை பாருங்க, அவன் பிறக்கும் போதே நசரேயனா பிறந்தான் அப்படிதானே. ஆனா ஒரு பெண்ணின் நிமித்தமாக அவனுடைய அபிஷேகத்தை இழந்து விட்டான். ஒரு பெண்ணிட்ட போய் ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியத்தை பண்ணி அந்த அபிஷேகத்தை இழந்து விட்டான். ஆனா அவன்கிட்ட அந்த அபிஷேகம் அவன்கிட்ட போனதை கூட அவன் அறியல. கூட என்ன செய்யல, அறியல. அவன் சொல்லும் போது பெலிஸ்தர் மேல வந்துட்டாங்க, ஒரு தாடியெல்லாம் சரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது முன்னே போல நான் துள்ளி எழுதி பேர் வெட்டி போனான். அதனால அவனால போக முடியும். அதை பிடிச்சு என்ன செஞ்சாங்க, கட்டிட்டாங்க. காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லுங்க? ரகசியத்தை வெளிப்படுத்துவான். பெண்ணிட்ட போய் ரகசியத்தை வெளிப்படுத்துவான். தெல்லாட மடியில படுத்தான். அவனுடைய அபிஷேகத்தை இழந்து. நீங்க அருமையான தேவதை பிள்ளை ஆகாத உறவுகளை வச்சிருந்தேன்னா அபிஷேகம் இருக்கமா துள்ளுவீங்க. அபிஷேகம் இல்ல, ஒரு அபிஷேகம் இல்ல. கர்த்தர் உனக்கு அசிசார காரியம் இருந்தா அந்த இடத்துல ஆண்டவர் இருப்பாரா? இருப்பாராமா? இருக்க மாட்டாரு. வீட்டுல இன்னைக்கு ஒரு டிவில ஒரு சினிமா நடந்துட்டு இருக்கு. சினிமாவில் நடிக்கிறவங்க எல்லாம் பெண்ணும் ஆண்களும் நல்லவங்க இல்ல. அடுத்த மனைவி அடுத்த பிடிச்ச நடிக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க தேவன் அங்க இருந்து ரசிச்சுட்டு இருப்பாரா? சோபால இருந்து ரசிச்சுட்டு இருப்பாரா? பாட்டை கேட்டு நீங்க கேட்கணும், அவரும் கேட்டுட்டு இருப்பாரா? பழைய உலாம வெளியில போயிடுவாரு. புரியுதா? அங்க அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க இப்படிப்பட்ட அசிச்சான காரியங்களை செய்யாதீங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. விடத்து பலன் வேணா அபிஷேகத்துல ஜெபிங்க. கர்த்தாவே விடத்து பலன் தாங்க. இந்த பாவத்தினால விட முடியல, இந்த கட்டிய ரெண்டு போக மாட்டேங்குது, விடன்னு நினைக்கிற விட முடியல. இன்னைக்கே பலன் தாருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, அபிஷேகத்துல நிரப்புங்க. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அபிஷேகம் நுகத்தை என்ன செய்யும்? முறிக்கும். நீ பெற்ற அபிஷேகம் நீ நடத்தும். நீ கீழே இறங்கி போகும்போது ஆண்டவர் ஆவியானவர் உன்னோடு இடைபடுவாரு. நீ செய்யறது தவறுன்னு நீ திரும்ப 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 செய்து தவறே செய்துட்டு இருக்கேனா ஆவியானவர் விலை போயிடுவாரு. ஆவியானவர் ஒரு தடவை 2 தடவை வாட் பண்ணுவாரு. அதே மாதிரி சிறுசனுக்கு 2 தடவை அவன் என்ன செய்யலாம்? அவனுடைய சடையை திறச்சவனா எழுதிட்டான். ஆனா 3ஆவது தடவை அவன் என்ன செய்யலாம்? அவன் அபிஷேகம் போயிட்டு அவன் பெலிஸ்தரில ஒப்பு கொடுக்கப்பட்டான். அவனுடைய 2 கண்களை பிடுங்கினாங்க. அவன் ஒரு வேடிக்கை காட்டும் பொருளாக கண்டவர்களை கெட்டி வச்சாங்க. கண்ணை பிடிக்க